முல்லை பெரியாறு அணை தொடர்பான கேரள மார்க்சிஸ்ட் தேர்தல் அறிக்கைக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். இது ஒரு தவறான அணுகுமுறை. ஓட்டு வாங்க வேண்டும் என்று இலவசங்களை செய்ய முடியாத இலவசங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவதைப் போல சட்டத்தை மீறி நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று ஓட்டுக்காக சொல்வது சரியான வழிமுறை கிடையாது. இத்தகைய அரசு இத்தகைய கோரிக்கையை முதலில் அந்த மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தேவையில்லை. முல்லை பெரியாறு அணை ஏற்கனவே நீதிமன்றம் தலையிட்டு நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்து அது போதுமான பலத்தோடு இருக்கிறது என்று அறிக்கை கொடுத்திருக்கிறது. 142 அடி தண்ணியை உயர்த்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அதை மீண்டும் இடித்துவிட்டு நாங்கள் புதிதாக கட்டுவோம் என சொல்வது ஏற்புடையதல்ல, சரியல்ல. இது முடியாது. இது நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு சென்றிருக்கிறோம். நீதிமன்றம் ஏற்கனவே இந்த கருத்தை எதிர்த்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இன்னொரு அணை கட்டக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. எனவே அது நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஏற்கனவே பல தீர்ப்புகள் தமிழகத்திற்கு சாதகமாக நியாயமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. கேரள மாநிலத்து அரசியல் கட்சிகள் அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும். அதை அரசியலாக்கக்கூடாது. அதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக்கி 2 மாநில மக்களுக்கு இடையிலே பதட்டத்தை உண்டு பண்ணுவதை அச்சுதானந்தனை போன்ற மூத்த அரசியல் தலைவர்களும் பாரம்பரியமிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கேரளாவிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிலே போட்டியிடுகின்ற இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய இடது முன்னணியின் தேர்தல் அறிக்கையில் முல்லை பெரியாறு அணையை வலு இழந்த முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்டுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். கேரள கம்யூனிஸ்ட் கட்சி இடது முன்னணி எடுத்திருக்கக்கூடிய நிலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்கின்றதா என்பதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து முல்லை பெரியாறு குறித்து ஒரு நிலை எடுத்திருக்கோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நிறைவேற்றப்படணும், இருக்கக்கூடிய அணையினுடைய உயரம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல மார்க்சிஸ்ட் கட்சிக்கு முழு உடன்பாடு. நாங்க மாறுபட்ட ஒரே விஷயம், இது 2 அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மத்திய அரசாங்கம் தலையிட்டு இதை செட்டில் பண்ணணும். இது 2 மாநில மக்களுக்கு இடையிலான பிரச்சனையாக, 2 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளிகளுக்கு இடையிலான பிரச்சனையாக வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு கவலையை தவிர தமிழக மக்களுடைய நலனை காக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாவட்டங்களுடைய விவசாயிகளுடைய ஜீவாதார பிரச்சனையை பாதுகாக்க இந்த பிரச்சனையில நாங்க உறுதியாக தமிழகத்துல மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு.